இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. மேடை நாடக கலைஞரும் திரைப்பட நடிகருமான தயால் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் தயால். வணக்கம் சார். வணக்கம். how are you? எப்படி இருக்கீங்க? வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கும் சார். சோ ஜமா மூவி வந்து ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. கிரிட்டிக்ஸ்டேந்தும் சரி, ஆடியன்ஸ்டேந்தும் சரி, ரொம்பவே முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ஓவர் தி ஸ்கை. ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பிலீஃப் இருந்தது, இட்ஸ் கோன் டு பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ த ஒர்க்கிங் ப்ரோக்ரஸே வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ இப்போது அது உண்மையிலேயே அந்த ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, இந்த ஜமா படத்துக்குள்ள நீங்கள் எப்படி சார் வந்தீங்க? இன்ஸ்பெக்டர் ரிஷி ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பாரி டைரக்டர் பாரி இளவழகன் அவர் கூப்பிடுறார். கூப்பிட்டு இந்த மாதிரி நான் பாரி சார், தினகரன் பாட்டல் ராதாவுடைய டைரக்டர் தினகரன் வந்து உங்கள் நம்பர் கொடுத்துருக்காரு. ஸோ நான் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்துக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு உங்களை வந்து காஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் உங்களை நான் மீட் பண்ணோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சரி மீட் பண்ணலாம் அப்படின்னா. அடுத்த நாள் ஈவினிங் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார் ஃபோனில், சார் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், ஓகே, உங்களுடைய ஃபோட்டோ கொஞ்சம் அனுப்புறீங்களா அப்படின்னா. எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. எப்படி இருப்பேன்னே தெரியாது, பட் ஆனாலும் தினகரன் அவர் சொன்னார்ன்றதுக்காக ஹி ஹேட் லிட்டரலி ஓரளவுக்கு டிசைடட் அப்படின்ற மாதிரி பேசினார். நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷோரீல் அனுப்பிச்சேன். ஓகே. ஷோரீல் அனுப்பிச்ச ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சார் நாளைக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ வி வெண்ட் அண்ட் ஐ met him. அடுத்த நாள் மீட் பண்ணி ஒரு பைலட், ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு பைலட் ஃபில்ம் ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே இம்மீடியட்டாக அவருடைய மொபைல் என் கையில் கொடுத்துட்டு, சார் இந்த பைலட் ஒன்று நீங்கள் பார்த்துருங்க, இதை பார்த்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்னாரு. அந்த 8 நிமிஷம் அந்த பைலட்டை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த படம் கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்னு. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தார் அந்த பைலட்டை. அதுக்கப்புறமா தான் ஷூட்டுக்கு அப்புறமா போனபோது தான் சொன்னார், இந்த மாதிரி சார் உங்கள் ஷோரீல் வந்து அது ஒரு 3.5 minutes அது ஷோரீல் 30 செகண்ட் தான் சார் பார்த்தேன். பார்த்த உடனே ஐ டிசைடட் தட் நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறமா சொன்னார். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆக்சுவலி காட். ஸோ தேங்க்ஸ் டு தினகர் சார், அவர் ரெஃபர் பண்ணதுனால தான் இந்த படமே நடந்தது. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி உங்க கேரக்டர் வந்து சூப்பர் டூப்பர் சேலஞ்சிங், ஈஸியா பண்ணவே முடியாத ஒரு கேரக்டர் அது. ஸோ இந்த கேரக்டருக்காக என்னென்ன மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தீங்க, யாரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க, எங்கேருந்து வந்து ஹோம்ஒர்க்லாம் எடுத்தீங்க? ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து எனக்கு தெருக்கூத்துக்கு ஓரளவுக்கு பரிச்சயம் இருந்தது. பரிச்சயம்னா நான் தெருக்கூத்து பார்த்துருக்கேன், கூத்து நிறைய பார்த்துருக்கேன். புருசை எல்லாம் வருஷம் புருசையில் செய்யார் பக்கத்தில் புருசை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து வருஷம் தெருக்கூத்து பண்ணுவாங்க. ஸோ அங்கே கூத்து பண்ணுறவங்களோடையும் நாங்கள் வந்து நடிச்சிருக்கோம், எங்கள் தியேட்டரில் நடிச்சிருக்கோம். பட் ஆனால் நான் கூத்து பண்ணது கிடையாது. ஸோ அங்கேருந்து தான் நான் ரெஃபரன்ஸ், நான் பார்த்த விஷயங்கள், அங்கே பரிச்சயமான விஷயங்களை வச்சு நான் வந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ அங்கே புருசையில் வந்து சம்பந்தம் ஐயா அப்படின்னு இருக்கார், அவரு தான் வந்து வாத்தியார். அவரு தான் எனக்கு ரெஃபரன்ஸாக இருந்தது. அவர் வந்து ஹி மஸ்ட் பீன் இஸ் mid-60s ஆர் சம்திங். பட் ஆனால் என்ன ஒரு ஸ்வாக் இருக்கும் தெரியுங்களா அவருக்கு. சீரியஸாக ஒரு வெள்ளை சட்டை போட்டு ஒரு வெள்ளை வேஷ்டி தான் கட்டி போட்டுட்டு இருப்பாரு. அவர் நடக்கிற விதம், முடி சம்பந்தம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரை பார்க்கும்போது. அவரு தான் எனக்கு ரெஃபரன்ஸ். ஸோ அதை வச்சு தான் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் மை கேரக்டர் வித் இன்புட் ஃப்ரம் பாரி. ஓகே சார், இப்போ வந்து அந்த மேக்கப் பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து தெரிஞ்சது கண்டிப்பாக, ஏன்னா சாதாரண மேக்கப்கே அவ்வளோ டைம் எடுத்துக்கும் போது அந்த ஒரு சூப்பரான மேக்கப்பு, அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ நேரம் எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. எவ்வளோ நேரம் ஆச்சு சார் ஆக்சுவலாக? ஸோ நாங்கள் வந்து இது நார்மல் சாதாரண மேக்கப்பே அந்த படத்துக்கு யூஸ் பண்ணல, ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஸோ கூத்து மேக்கப் தான், கூத்துக்கு என்ன மேக்கப் போடுவாங்களோ அதே தான். அண்ட் மேக்கப் போட்டதும் வந்து அவங்க தான், ஏன்னா நம்மளால அது போட்டுக்க முடியாது.
அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த மேக்கப் போடுற ப்ராசஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நாம் உட்காந்துட்டு இருக்கணும். இப்போது சாதாரணமாக நம்ம சினிமாலேயோ இல்லைன்னா ஏதாவது மேக்கப்னா அது வந்து ரொம்ப அழகாக அப்படி மேலோட்டமாக அது பண்ணிட்டு போடுவாங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது. இது கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். ஏன்னா முகத்தை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக டோன் வர்ற வரைக்கும் கலர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை கலர்ஸ் இருக்கும் அந்த அந்த முகத்தில், எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். இது வந்து மேக்கப் மட்டும். அதுக்கப்புறமா அதுக்கு ட்ரெஸ், கூத்து ட்ரெஸ்ஸு கட்டுறது அது இன்னொரு அது ஒரு பெரிய கதை. அது அதோட வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம், வந்து ஷூட் நடக்கும்போது வந்து யார் வீட்டில் வேணால் நம்ம போய் ஷூட் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஷூட்டுக்கு போன ஃபீல் இல்லாமல் யாரோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன மாதிரி, ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், டைரக்டர் பாரி இளவகனுடைய ஊர் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். ஸோ அங்கே தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ மொத்த படமே அங்கே தான், திருவண்ணாமலையும் அந்த ஊரில் தான், கிராமத்தில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே பாரிக்கு வந்து நிறைய சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேமரா எடுத்துன்னு எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் அவங்களால போக முடிஞ்சுது. ஸோ அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஷூட்டுக்கு போகிறோன்னா அதுக்கு 1008 பர்மிஷன்ஸ் இருக்குது. இப்படி தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், எல்லாம் இருக்குது. ஜென்ரலாக படங்கள்லாம் அப்படி தான். பட் இங்கே அப்படி கிடையாது. என்னவோ ஒரு பெரிய கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நாம் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். எந்த தெருவுள்ள போனாலும் வா தம்பி இங்கே உட்காருங்க, அங்கே உட்காருங்கன்னுவாங்க. இங்கே தான் சார் நம்ம ஷூட்டு அப்படின்னுவாங்க திடீர்னு. ஸோ அங்கே சமைச்சுட்டு இருப்பாங்க ஏதாவது. ஓகே, அப்படியே மூவ் பண்ணிட்டு. ஸோ வீடு எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்தது. கேமரா உள்ளே போகும், லைட் உள்ளே போகும், நாங்கள் நடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துடுவோம். அந்த வீட்டுக்கு தேவையான ஏதாவது கதைக்கு தேவைப்படுற ஏதாவது ப்ராப்ஸ் ஏதாவது தேவைன்னா அது மட்டும் தான் உள்ள போகும். மற்றபடி வீடு அப்படியே தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் ரொம்ப செலவு கம்மியா சார்? இல்ல, ஆக்சுவலா அது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஏன்னா உண்மையே அந்த வீடை வந்து கரெக்டா காட்ட வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு. அண்ட் ரெண்டாவது வந்து அந்த ப்ராப்ஸும் வந்து அதோட அப்படியே merge ஆகும். ஸோ அதுவும் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஆக்சுவலி. மொத்த ஒரு எம்டி ஷெல்ல கொடுத்துட்டு பண்ணுங்க அப்படின்னா அது பண்ணிடலாம். பட் இது அப்படி கிடையாது. ஸோ இட் ஹேட் லாட் ஆஃப் ஒர்க் டு டூ எல்லாருக்குமே. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எங்க வேணாலும் போகலாம், ஜாலியா இருக்கும். இது சென்னையில நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். அது அவருடைய ஊருன்றதுனால மாமா இங்க வாங்க அப்படின்னு, சித்தப்பா அவர் எங்க சித்தப்பா அப்படின்னு, இவர் வந்து எங்க சித்தி அப்படின்னு. அவங்களும் நடிப்பாங்க. சித்தி இங்க வாங்க, இப்படி உட்காருங்க, பாருங்க கூத்த. இந்த மாதிரிலாம் லைவ் ஆடியன்ஸ். ஆமா, லைவ் ஆடியன்ஸ் எல்லாம் ஊர்க்காரங்க தான். யாருமே இதுவே கிடையாது, ஜூனியர் ஆர்டிஸ்டே கிடையாது. எல்லாம் ஊர் மக்கள், அந்த ஊர் மக்கள். அதே மாதிரியே எல்லாருக்குமே தெரியும் சார், நீங்க ஒரு வெர்சடைல் தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ தியேட்டர் ஆர்டிஸ்ட் அதே மாதிரியே தெருக்கூத்து ஆர்டிஸ்ட் ரொம்பவே வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் நீங்க பாக்குற ஒரு சிமிலாரிட்டி ரெண்டு ஆர்டிஸ்ட்க்குன்னா என்ன சார்? சிமிலாரிட்டி வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ் தான் சிமிலாரிட்டி. பட் அதர்வைஸ் தி ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். தெருக்கூத்துல இருக்கிறவங்க நாடகம் பண்ணலாம். தெருக்கூத்து ஏன்னா அப்படிதான் நாங்கள் வந்து நிறைய பேர் அவங்களோட நாங்கள் நடிச்சிருக்கோம். பட் நாடகம் பண்ணுறவங்கலாம் தெருக்கூத்து பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா தெருக்கூத்து பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, கலை. அது நீங்கள் போய் அங்கே கற்றுக்கணும். இட்ஸ் அ லாங் ட்ரான் ப்ராசஸ். ஏன்னா தெருக்கூத்தில் இருக்கிறவங்களுக்கு பாடத் தெரியணும், ஆடத் தெரியணும், என்னது பாட்டுங்களே அவங்களும் எழுத வரணும், நடிக்க தெரியணும், நிறைய இருக்கு. ஜென்ரலா சொல்லுவாங்க நாடகம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னுவாங்க. நாடகத்தை விட இது வந்து பல மடங்கு கஷ்டம். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா சார், என்னடா இந்த கேரக்டர் என்ன இப்படி வேலை வாங்குதே, சூப்பர் சேலஞ்சிங், நான் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு எதிர்பார்த்தேன், இது வந்து பயங்கரமா இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் தருணங்கள் நடந்திருக்கா? சிச்சுவேஷன்ஸ்லாம் ஆனஸ்ட்லி இல்ல. அந்த காஸ்டியூம் போடும்போது எப்படிதான் அந்த காஸ்டியூம் மட்டும் தான் யோசிச்சிருக்கீங்க? காஸ்டியூம் மட்டும் தான். மத்தபடி ஒரு புது விஷயம் கத்துக்கிறோம் இல்லையா?
ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சரி, என்னதான் இருந்தாலும் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவ்வளோ வெயிட்டான ட்ரெஸ் போட்டுட்டு ரியாக்ஷன்ஸ் பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அந்த கூத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்லேருந்து ஆக்டிங்லேருந்து அதெல்லாம் கொடுக்கணும்ல. அது எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க நீங்கள்? இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் அவங்க அப்படின்ற மாதிரி. கூத்து கலைஞர்கள் அங்கே இருந்ததுனால அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்ததுனால அது கொஞ்சம் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டடாக இருக்கும். சட்டிலிட்டியே கிடையாது கூத்துல, வந்து சட்டிலிட்டியே கிடையாது. Subtlety இல்ல. யூ நீட் டு பி ஆன் த டாப், ம். யூனோ, ஓவர் த டாப். அப்படிதான் கூத்து நடக்கும். ம். ஸோ அதை கொஞ்சம் ட்ரமடைஸ் பண்ணி அது ஓவரா கொஞ்சம் பண்றது அப்படின்றது இருக்கு. பாட்டே வேற மாதிரி இருக்கும், அவங்க ஆமா. பாடுறதே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்து எப்படியோ மேனேஜ் பண்ணிடு. ஏன்னா அதெல்லாம் லைவ் ஓகே. ம். கூத்து சீன்ஸ் எல்லாமே வந்து லைவா எடுக்கப்பட்டது. பாட்டுல இருந்தும் சரி, பேச்சுல ஆமா. இருந்தும் சரி, எல்லாமே வந்து சிங் சவுண்ட். ம். ஸோ டப்பிங்கே கிடையாது அது. ஓகே. ஓகே. ஆமா. அதே மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன்லயும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும்ல. லைவ் ஆடியன்ஸோட எங்கேஜ் பண்றீங்க. இதுவே இப்போ நார்மல் ஆக்டர்னா வந்து வாய்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு இருக்கும். பட் இது லைவ் ஆடியன்ஸ். என்னதான் வந்து லைவ் ஆடியன்ஸ் இருந்தாலுமே ஆக்டிங்ல வந்து வாய்ஸ் மாடுலேஷன் டிஃபரன்ஸ் இருந்துச்சா, இல்ல நீங்க வந்து தெருக்கூத்து ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கொஞ்சம் கத்தி வந்து எல்லாத்தையுமே எனாக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சா? கூத்து பண்ணும்போது அதுக்கு என்ன வால்யூம் தேவையோ அது நம்ம இது ஸ்கிரீன்லயுமே. ஆமா, அது நம்ம பண்ணித்தான் ஆகணும். பட் கூத்து இல்லாத போது அந்த நடிகர்கள்லாம் இருக்கும்போது ஜென்ரலா ஒரு டெண்டன்சி இருக்கு. கிராமத்துல நம்ம கொஞ்சம் லவுடா தான் நாம எல்லாருமே பேசுவோம். சட்டிலா பேசுறது ரொம்ப கம்மி. ட்ரூ. ஆமா. பிகாஸ் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஓப்பன். ம். யூனோ, எல்லாமே அவங்களது வந்து கொஞ்சம் பெருசாதான் இருக்கும். யூனோ, அன்பா இருந்தாலும் சரி, எல்லாமே. ஸோ அது கொஞ்சம் வால்யூம் அதுக்கேற்ற மாதிரி தான் வி ஹாவ் டு. சட்டிலா பேசுறதுன்றது வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப கம்மி. ஓகே. ரொம்ப கம்மி. ம். ஜென்ரலாவே இப்போ பக்கத்திலே நின்று உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க சவுண்டா பேசுவாங்க. லவுடா தான் பேசுவாங்க. ஓகே. அப்படிதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வி ஹேட் டு. சரி, இப்போ வந்து இந்த தெருக்கூத்தப்போ வந்துட்டு நீங்க டயலாக் பேசி நீங்க பாட்டு பாடும்போது பேக்ரவுண்ட்ல வந்து இளையராஜா சாருடைய மியூசிக் அப்படி போயிட்டு இருக்கும்போது தியேட்டர்ல அதை நீங்க பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? ஐயோ, இட்ஸ் சர்ரியல் மூமெண்ட்டுங்க. அது அப்சல்யூட்லி சர்ரியல் மூமெண்ட். எனக்கு கனவுல கூட நான் நினைக்கல என் ஒரு படத்துக்கு இளையராஜா சார் மியூசிக் ஒன்று போடுவார் அப்படின்னு எனக்கு கனவுல கூட நினைக்கல. அதுலேயும் வந்து என்னுடைய மூமெண்ட்ஸ் இருக்கு, என்னுடைய சோலோ மூமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்காக அவர் வாசிச்சிருக்காரு. அதெல்லாம் ஐ திங்க் ஐ எம் ஸோ பிளெஸ்ட். ஏன்னா அந்த சீன் பார்க்கும்போதே வந்து அந்த மியூசிக் வந்து அப்படியே சார் எடுத்துட்டு போறாரு. அந்த ஆக்டிங்ல உங்களோடது இதை இப்போ நான் எதை நோட் பண்றது, இதையா அதையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ஒரு குழப்பம் மாற மாதிரி இருந்தது. மியூசிக் ஹேஸ் எலிவேட்டட் த ஃபிலிம் அண்ட் எவ்ரிபடிஸ் பர்ஃபார்மன்ஸ். அவருடைய மேஜிக் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய பங்கு. அவர் இருக்கிறதுனாலே இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. சூப்பர். சார், இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து கால் பண்ணும்போது இது ஏதோ சும்மா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி அதுக்கப்புறம் அது வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருந்ததாமே, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது என்ன சீரீஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேன் இந்தியாலேயே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன சீரீஸ் ஃபேமிலி மேன் சீசன் 2ல அது மாதிரி நடந்தது. நாங்கள் அப்போ ரிஹர்சல் ஒரு நாடகம் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ என்னுடைய நண்பர் ரவீந்திரா விஜய், அவனும் தியேட்டர் ஆக்டர் தான். ஸோ அவன் தான் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறாங்க ஹிந்தியில், ஆடிஷன் வந்து சென்னையில் வச்சுருக்காங்க, நீயும் வந்துரு, நான் தான் இதை கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே சென்னையில் வந்து நான் கோஆர்டினேட் பண்ணிடுறேன். நான் சொன்னேன், நான் ஏதோ நாடகம் பண்ணிகிட்டு இருக்கேன்டா, ரொம்ப டைட்டாக இருக்குது வேலையும், ஐ மீன் ஐ ஹேவ் மை ஓன் பிஸ்னஸ் ஆல்சோ. ஸோ அது ரொம்ப டைட்டாக இருக்குது, ஐ வில் ராதர் கிவ் இட் அ பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவன் ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் போனேன். எனக்காக நீ வா அப்படின்னா நான் போனேன். அப்புறமா தான் ரியலைஸ், நான் நினச்சி பார்த்தேன் எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் நான், இதை போய் நான் வந்து மிஸ் பண்ண பார்த்தனே அப்படின்னு. ஏன்னா அப்போது ஃபேமிலி மேன் சீசன் 1 வரல. ஸோ எனக்கு தெரியாது. நான் ஆடிஷன் போனோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு டைரக்டர்ஸ் வந்து ராஜன் டிகே இவங்க தான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்னெல்லாம் படம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஆடிஷன் முடிச்சு நான் செலக்ட் ஆகிட்டு ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருச்சு சீசன் 2. அப்போ தான் சீசன் 1 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன பிறகு அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு.
சீசன் 2 இன்னும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, ஆமா. இன்னும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ யா, ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் டு மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நினைச்சாலே நானா அது நல்ல அப்படிங்கிற வேலை, மாதிரி. நல்ல வேலை, தேங்க்ஸ் டு ரவீந்திரா தான் அது நடந்ததுக்கு காரணம். ஸோ ஒரு டாப் சீரீஸ், இந்தியாவே கொண்டாடுற சீரீஸ் ஃபேமிலி மேன் 2ல வந்து நடிச்சிருந்தீங்க. நீங்க ஒரு ஆக்டரா என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க சார்? அந்த ஹிந்தியில வந்து சினிமா மேக்கிங்க்கும் சீரீஸ் தான், பட் அந்த மேக்கிங்க்கும் நம்மளோட தமிழ்ல வந்து ஒரு சினிமா மேக்கிங்க்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்க? அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்காங்க. ஆக்சுவலாக வெப் சீரிஸ் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு நிறைய ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் கார்ப்பரேட் ஆமா, யூனோ சர்க்கிள்ல வந்து சர்க்கிளில் இருக்கிறதுனால அதில் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது வெப் சீரிஸில். ஸோ படத்துக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணுறது அப்படின்றது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் ஆனால் ஓகே, பாம்பே அவங்களுடைய வே ஆஃப் ஒர்க்கிங்கும் நம்மளதும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்காங்க அவங்க. நிறைய விமென் இருக்காங்க ஓகே. அங்கே. அதுதான் நான் வந்து ப்ரொஃபஷனலிசம் எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் நான் என்ன பார்த்தேன்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் விமென் who are there. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க அங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஃபீமேல் விமென் ஆர் தேர். அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது, ஈக்குவாலிட்டி அண்ட் யூனோ அந்த இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டு ஒர்க். இப்போ தமிழ்லயும் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு, நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் தேர் இஸ் லாட் டு கேட்ச் அப். ஓகே, அந்த டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன். ஓகே சார், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட வந்து ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணால் கூட நான் வந்து ஈவினிங் வந்து என்னுடைய டைம்ங்க, எனக்கான நேரம், அது யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? ஆக்டிங் பிடிச்சிருந்தது. எங்கேருந்து வந்தது அந்த ஆசை? அது தெரியல, எங்கிருந்து வந்ததெல்லாம் தெரியல. ஏதோ ஐ திங்க் இருந்ததுன்னு நினைக்கிறேன், நடிக்கணும்னு ஆசை. ஸோ நான் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். ஆட் இல்லை, ஆக்சுவலாக ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். மெட்ரோப்ளஸ், ஹிந்து மெட்ரோப்ளஸில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன், மேஜிக் லேண்டன் தியேட்டர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூத்துப்பட்டறை, பார்ட் ஆஃப் கூத்துப்பட்டறை அவங்களோட குரூப்ல இருந்து வந்து இவங்க வந்து மேஜிக் லேண்டன் அப்படின்னு நாடகம் தியேட்டர் குரூப் ஆரம்பித்தாங்க. பிரவீன், குமரவேல் அண்ணன், பசுபதி, ஹன்ஸ், இவங்க எல்லாரும், ராஜீவ் கிருஷ்ணன், இவங்க எல்லாரும் தான் வந்து அந்த நாடகம் குரூப் ஆரம்பித்தாங்க. ஸோ அதை நான் படித்து அவங்கள நான் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா எனக்கு சினிமாவில் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணுறது எனக்கு தெரியாது, யார்கிட்ட போகணும், கான்டாக்ட் எனக்கு அதுவும் தெரியாது. அது என்னவோ அந்த பேப்பரில் நான் அந்த ஆர்டிக்கிள் படித்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இவங்க கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நாடகங்கள் அவங்களோட நான் நடித்து பொன்னியின் செல்வன் வாஸ் மை பிக்கெஸ்ட் பிரேக். பொன்னியின் செல்வன் நாடகம் வந்து 2014லேருந்து 18 வரைக்கும் பண்ணோம். ஸோ அதில் நான் வந்தியத்தேவனா பண்ணேன். ஆமாம், மெயின் கேரக்டராச்சு. ஐ மீன் எல்லா கேரக்டர்ஸும் மெயின், பட் ஒரு ப்ராமினென்ட்டான கேரக்டர் வந்தியத்தேவன் நான் தான் பண்ணேன் அந்த 4 வருஷமும். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் பண்ணல, அதுக்கப்புறமா கோவிட் வந்துருச்சு, அதுக்கப்புறமா படமாகவும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா வி டிசைடட் நாட் டு. ஸோ அப்படி தான் என்னுடைய ஜேர்னி ஆரம்பிச்சு. ஸோ நாடகம் எனக்கு சந்தோஷம் கொடுத்துட்டு இருந்தது, என் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், பிஸ்னஸும் போயிட்டுருக்கு, நாடகமும் நடிக்கணுன்ற அந்த ஆசையை வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஃபுல்ஃபில். அண்ட் த மோஸ்ட் சேலஞ்சிங் இஸ் டு பி ஆன் ஸ்டேஜில் லைவாக பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய இல்லையா. ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு கொடுத்துட்டு இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி வித் தட் அன்டில் 2018ல் ஜேஎஸ் நந்தினி அவங்க தான் நிலா நிலா ஓடிவா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் எடுத்தாங்க. அப்போ ஓடிடின்றதே நிறைய பேருக்கு தெரியாது 2018ல், நார்த்ல தான் ஃபேமஸ். ஆமாம். ஸோ இங்கே தமிழ்லேயே அப்போ தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது நாங்கள் ஒரு 4-5 வெப் சீரிஸ் அப்போ பண்ணாங்க. அதில் நிலா நிலா ஓடிவாவும் ஒன்று. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறமா ஃபேமிலி மேன். தென் நவ் இட்ஸ்
அப்படியே ஜேர்னி வந்து ஆமா, சூப்பரா ஆமா, போயிட்டு இருக்கு. ஆமா. சூப்பர். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ரிஷி இப்ப வந்து ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு. Yeah, ஸ்ட்ரீமிங் ஹார்ஸும் வந்து ஜாஸ்தியா இருக்குது இன்ஸ்பெக்டர் ஆமா, ரிஷிக்கு தான். ஆமா, சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? ஏன்னா சேம் டைரக்டர் தான், நந்தினி ஆமா, மேம் தான். ஆமா. சோ அவங்களே வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுல பார்த்துட்டு நிலா நிலா ஓடிவால பார்த்தே பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டு அப்பயே சொல்லிட்டாங்களா என்னோட அடுத்த சீரீஸ்க்கும் நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல நிலா நிலா ஓடிவாக்கு முன்னாடியே ஆக்சுவலா வந்து இந்த கதை ரெடியா இருந்தது. ஓ இதான் Okay. ஃபர்ஸ்ட். ஆமா, அதுதான் ஆக்சுவலா பண்றது வந்து அது டிலே ஆனதுனால நாங்க நிலா நிலா ஓடிவா பண்ணோம் ஓகே. ஆக்சுவலா. ஸோ பட் அப்போ வந்து படமா எடுக்கணும்னு ஒரு எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அமேசான் கிட்ட போய் அது வந்து வெப் சீரிஸா மாறி அது ரொம்ப பெருசாயிடுச்சு. ரொம்ப பெரிய இட்ஸ் தி பிக்கெஸ்ட் வியூடு சீரீஸ் இன் சவுத். ஓகே. அதோடைய அனுபவமும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுக்கு வேற மாதிரி ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. அதில் வந்து நான் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து தேனி போய் அங்கே ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸோட 3 நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெக்கிங் எல்லாம் போய் அதெல்லாம் அந்த மாதிரி ஹோம்ஒர்க். ஸோ ஓகே. ஸோ அதுக்கு வேற மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் தேவைப்பட்டது. நாமெல்லாம் காட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோன்னா நாம் வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி பார்ப்போம். பறவைங்களை பார்ப்போம், தண்ணி ஓடையை பார்ப்போம், அதுக்கப்புறமா மரங்க செடி சில்லுன்னு இருக்கு ஹையா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். பட் ஃபாரஸ்டர்ஸ் வந்து அந்த காடை பார்க்குறதே வேற விதத்தில் பார்ப்பாங்க. அது நம்மளுக்கு ஐடியாவே இல்லை அவங்க பார்க்குற விதமே. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் வந்து visitors, we are strangers to that place. Forest is owned by the animals. கரெக்ட். ஸோ நாம் எப்படி பார்க்குறோம், நாம் காட்டுக்குள்ளே போனோம்னா அவங்கள வந்து வெளியாள் மாதிரி தான் பார்ப்போம். ஏதோ நாம தான் அந்த காட்டை ஓன் பண்ணுற மாதிரி பார்ப்போம். பட் ஆக்சுவலி அது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம். அதிலிருந்து ஹோம்ஒர்க் பண்ணி it became a big hit thanks to JS Nandini. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை கேட்குறோம். நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் நீங்க பாக்குறீங்க? நிறைய இருக்கு. டெக்னிக்கலா விஷயங்கள் நிறைய இருக்கு. தட் இஸ் நாடகம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும் ஒர்க் பண்றதுக்கு. சப்டெக்ஸ்ட் இருக்கு, நிறைய டைம் கன்சியூம் பண்ணலாம். அண்டு அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்குது மூவ் பண்ணுறதுக்கும். பட் இருந்தாலும் லைட்டு எங்கே வாங்கணும், யாரையும் பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. சினிமா அப்படி கிடையாது. அந்த கேமரா அதுக்குள்ளே நீங்கள் வந்து யூ ஆர் ஃபிக்ஸ்ட். ஸோ இதுக்குள்ளே உங்களுடைய ஸ்கோப் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிதல் தேவை. அது கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யூ கேன் குவிக்லி அடாப்ட். அந்த மாதிரி சில டெக்னிக்காலிட்டிஸ் தான். பட் நாடகம்ல பயின்று சினிமாவுக்கு வரும்போது புரிதல் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஒரு கேரக்டரை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கதையை எப்படி நாம் பார்க்கணும், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கதைக்கு நம்மளுடைய பங்கு என்ன, அந்த கேரக்டர் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் கொண்டு வர முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமாவில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. டைம் இது இருக்குது, ரிஹர்சல் அப்படின்றது கிடையாது. ஸோ 4 பேர் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேரும் நிறைய தடவை வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்ப்பாங்க. ஏதோ பல வருஷம் பழகின மாதிரி வேற இருக்கும், நடிக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும். நாடகத்தில் அப்படி கிடையாது. நாடகம் வந்து ரிஹர்சல் பண்ணதுனால அந்த ட்ரஸ்ட் வந்து நம்ம வைக்க வேண்டியது இருக்கு மற்ற ஆக்டர்ஸோட. யூ ஹாவ் டு பிலீவ் தி அதர் பர்சன். ஏன்னா நான் ஒரு லைனை விட்டுட்டேன் அப்படி, ஏன்னா லைவ் இல்லையா, இட்ஸ் லைவ். கண்ணு காட்டி கொடுத்துரும் ஆடியன்ஸ்க்கு. நான் லைன் மறந்துட்டேன்னா தெரிஞ்சிடும், ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க இவன் லைன் மறந்துட்டான்னு. ஸோ நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கும் என் லைன் தெரிஞ்சிருக்கணும் நாடகத்தில். ஸோ தட் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுதான் ட்ரஸ்ட். எல்லாருடைய லைனும் மொத்த கதையும் நாடகத்தில் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் அது அழகாக இருக்கும். சினிமாவில் சம்டைம்ஸ் அது நடக்காது. ஒன் மோர் போகலாம். சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு கதை என்னன்னு தெரியாது, அவங்களோட லைன் மட்டும் தான் தெரியும். அந்த லைன் ஏன் சொல்றாங்கன்றது கூட தெரியும். பட் டைரக்டர்ஸ் அதை புரிய வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சார், சினிமாவில் உங்களை நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நடிகராக காட்டிக்க விரும்புகிறீங்க சார்? நடிகராக காட்டிக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் ஃபன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா. அதுதான் எனக்கு இப்போ
சேலஞ்சிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ஐ வாண்ட் ஹேவ் அ குட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. அதுதான் எந்த அளவுக்கு என்னை புஷ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணுற மாதிரி கதாபாத்திரங்கள் வந்ததுன்னா I'll be more than happy. அவ்வளோதான். மற்றபடி ஆடியன்ஸ் டிசைட் பண்ணுறது தான் ஓகே. என்னுடைய ஜேர்னியை. அதே மாதிரி இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நீங்க டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவீங்களா? உங்களோட ஃபுல் ப்ரொஃபைலை காமிச்சு அப்ரோச் பண்ணுவீங்களா, இல்ல நீங்க டைரக்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுவீங்களா? என்னோட ஒர்க் மேல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னு இருப்பீங்களா? ஏதோ காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்திருக்கு. ஐ திங்க் நாடகத்தினால அது நடந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதான் சொன்னேன், there are quite a few well wishers who've been very kind. ரவீந்திரா விஜய் சொன்னேன், தினகரன் சொன்னேன், ஜேஎஸ் நந்தினி, இவன் ஏதோ ஐ திங்க் அது நடந்திருக்கு. எனக்கு யாருக்கிட்ட போய் சான்ஸ் கேட்கணும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது எப்படி போய் சான்ஸ் கேட்கணும், என்ன படங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன படங்க ஆரம்பிக்கிறாங்க, யார் படம் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் ஐ ரியலி டோன்ட் நோ. ஸோ ஐ திங்க் ஐ வுட் நாட் சஜஸ்ட் தட். அது என்னுடைய ப்ராப்ளம். அது என்னுடையது. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணணும்னா நம்ம தேடி போகணும். அப்போதான் அது நிறைய கிடைக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது ஏன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல, அவ்வளோதான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வர்றது இன்ட்ரெஸ்டிங்காக எது இருக்கோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதான் இட்ஸ் பீன் கோயிங் ஆன். அப்கமிங் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கு சார்? இருக்குங்க, வெப் சீரிஸ் இருக்கு, படங்க இருக்கு. அடுத்தது ரிலீஸ் ஆக வேண்டியது சுசீந்திரன் சாருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, வள்ளிமயில் அப்படின்னு. அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும். தட் இஸ் ஆல்ரெடி டன், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கு. மற்றது படம் அண்ட் வெப் சீரிஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் கேட்க போறேன் சார். ஓகே. இட்ஸ் கோனா பீ ட்ரிக்கி. நீங்க வந்து கரெக்டா தான் ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? ஓகே. சும்மா இப்படி அப்படின்னு சொல்லி டிப்ளமேட்டிக்காலாம் பதில் சொல்லக்கூடாது. இப்போ வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, பிசினஸ் இருக்கு, ஆக்டிங் இருக்கு. இப்போ இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல இப்போ ஏதாவது ஒன்று தான் நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. ரெண்டுமே சூஸ் பண்ண முடியாது, எய்தர் பிசினஸ் ஆர் ஆக்டிங். எதை சூஸ் பண்ணுவீங்க? நான் எப்பவுமே பிசினஸ் வித் ஆக்டிங் தான். இல்ல அதுதான் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, வித் அண்ட் அப்படிலாம் கிடையாது. See, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா நான் பிஸ்னஸ் தான் நான் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா என்னை நம்பி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வித் லாட் ஆஃப் பெயின் ஐ ஹாவ் டு டூ தட். பட் ஆனால் அந்த மாதிரி இல்ல கண்டிப்பா நடக்காது. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ன்றதுனால நானும் ஹைப்போதெட்டிக்கலாக சொன்னேன். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா நடக்காது சார். இதுக்கப்புறம் வந்து நீங்க பண்ண போற படங்களா இருக்கட்டும், இல்ல பண்ண போற பிசினஸா இருக்கட்டும், எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.